ஹலோ கைஸ், ஏன்டா எத்தனை நாளாக வீடியோ போடாதீங்கன்னு கேட்காதீங்க. உங்களுக்கே தெரியும் நான் ஸ்கூல் படிக்கிற பையன்ட்டு. டெஸ்ட் வேறு கொடுத்துட்ருந்தாங்க. அதான் நான் இப்போ வந்து புது சர்வைவல் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பழசு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தொலைஞ்சிருச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. நானே எவ்வளோ தேட ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதான் புதுசாகவே ஆரம்பிச்சிடலான்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்தா நடு ஐலாண்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. இருங்க ஒரு நிமிஷம், ஹேங் ஆகுது. ரைட், சரி ஓகே. இதுலேயாச்சும் நம்ம உருப்படியா ஏதாச்சும் பண்ணுவோம். அதில் டைமண்ட் ஆர்மர்லாம் எடுத்தோன்னு நினைக்கிறேன். நான் மாப் ஃபார்ம்லாம் கட்டணும். வீடியோ போட்டிருப்பேன், நான் போய் பாருங்கள். வீடெலாம் கட்டி வச்சுருந்தேன். ஏதோ ஒரு சின்ன வீடு, ஒரு குழந்த கட்டுற மாதிரி கட்டி வச்சுருந்தேன் நான். இல்லை என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல எப்பவும் ஜென்ரலாக பண்ணுற ஸ்டார்ட் தான். வர மாட்டேங்குது. ஸ்பீட் ரன்னர்லாம் நான் கிடையாது கைஸ். அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிச்சு. அதான் அதை விட்டாச்சு. ஒரு ஒரு நல்ல இடத்த தேடி நம்ம முதல்ல போய் செட்டில் ஆகிடும். வீடெல்லாம் கட்ட போகிறதில்ல. அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். அடுத்த எபிசோடு தான் சொல்லுவேன். நான்லாம் போடுவேன்னு எனக்கே தெரியாது. பார்ப்போம், போடுவேன் தான் நினைக்கிறேன். நான் எனக்கு லீவ் வந்துச்சுன்னா நான் போட்டுருவேன். அண்ட் கைஸ், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃபார் யூ ஆல். இது நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன அது கரெக்டாக? ஐ திங்க் இன்றைக்கி 15ன்னு நினைக்கிறேன். 15 or 16 சம்திங் தெரியல எனக்கு. நீங்கள் போட்டுருங்க. இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதனால தான் நான் வந்து பார்க்கல. நான் இதை எடிட் பண்ணி நான் உங்களுக்கு எப்போ போடுவேண்ணா, எப்போ போடுவேன், தீபாவளி கூட நான் போட்டுருவேன். அது கன்ஃபார்மு. இல்லை தீபாவளி அன்றைக்கி கூட நான் போடுவேன், தெரியாது. இங்கே ஒரு ஆடு பார்த்தேன். சின்ன ஃபோன் வந்துச்சு, அதான் மறுபடி லேக் ஆகுது. இதுதான் இந்த கேமில் வெறுப்பே. லேக் பயங்கரமாக ஆகுது. நான் எதுக்கு இது கலெக்ட் பண்ணுறேன்னா, எனக்கு இப்போ கிரே உல் தான் கிடச்சிது. அதை ஒயிட்டாக மாற்றதுக்கு நமக்கு ஒயிட் இது வேணும்ல, டை. ஸோ அதான் எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஷீப்பு கிடச்சிருச்சுன்னா போதுமே. ஓகே, எப்போவுமே ஒரே கலரில் ஷீப்பை தேடாதீங்க. ஏதாச்சும் கலர் கிடச்சுன்னா அதுக்கு இது ஏதாச்சும் டை எடுத்து அப்போ மாற்றிக்கோங்க நீங்கள் கலரை. இப்போ நான் மாற்றி காட்டுற மாதிரி 2 உள்ள இருக்கா, இதை வச்சுட்டு முதல்ல இதை வந்து டையாக மாற்றிக்கோங்க நீங்கள். இப்போ இதை வச்சிங்கன்னா ஒயிட் உள் கிடச்சிடும், உங்களுக்கு 3 கிடச்சிரும். இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் ஸ்பீட் ரன்ஸில். மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் பண்ணுவோம். கொஞ்சம் கோல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் இங்கேருந்து. அப்படியே போட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து போவோம். ஏதாச்சும் வில்லேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம வில்லேஜ் கிடச்சா கொஞ்சம் லக்கு, நல்லாயிருக்கும். நல்லா 4 எபிசோடில் வந்து என்டர் ஆகணும், முடிச்சிடலாம். 4 ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அடுத்து என்ன கேம் இல்லைலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், இந்த மைண்ட் கிராஃப்டில் மித்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது ஒரு தனி வீடியோவாக போடலான்ட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் போடணுன்னா கூட கமெண்ட்டில் போடுங்க, நான் பண்ணுறேன். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். கிளம்பிடுவேன், இடத்த காலி பண்ணுவோம். வேறு என்னென்ன எடுக்கணும் இங்கேருந்து? தேவையானதெல்லாம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு மட்டும் எடுத்துப்போம், போகிற வழியில் பசிக்க போகுது. இல்லைங்களா, அதுதான் நம்ம தான் கைஸ். என்ன திரும்பி வந்து எடுத்துக்கலாம். இங்கே தானே, இங்கே பக்கத்தில் தான் நான் எங்கேயாச்சும் போவேன். ரொம்ப தூரம் போக மாட்டேன். பண்ணலை. நிறைய ப்ரோ பிளேயர்ஸில் அதை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நான் பண்ணதில்லை இது வரைக்கும். ஏன்னா எனக்கு பண்ண தெரியாது, அதுதான் ரீசன். யாரும் கலாய்க்காதீங்க கமெண்ட்ஸில் ப்ளீஸ். மேலே வரதுல ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தெரியுமா என்ன? இப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இன்ஸ்டால் இருந்ததெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சுதுன்னா நான் ப்ளர் பண்ணி விட்டுறேன். ஆனால் எதுவுமே வரமாட்டேங்குது. கெல்ப்பு தேவைப்படுமா? கெல்ப்பு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் கெல்ப்பு வச்சு? நம்ம என்ன ரெஸ்டாரண்ட் பில்ட்ரான்னு? அப்படி வேணுனாலும் வந்து எடுத்துக்கலாம். காய்ஸ், அங்கே என்னமோ இருக்குது. ஐயோ ப்ரோ,
மஷ்ரூம் ஐலாண்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரேரு கைஸ். இதெல்லாம் சீரியஸாகவே இதெல்லாம் ரேரு. இது கிடச்சிச்சின்னா அவள் தான் ஈஸியாக மைன்கிராஃப்ட் ஃபீட் பண்ணிடலாம். ஆனால் எந்த மாபுமே ஸ்பான் ஆகாதுங்க. அதுமாதிரி அண்டர் கிரவுண்ட்லேயுமே இங்கே ஸ்பான் ஆகாது. ஸோ தைரியமாக நாங்களாம் மைனிங் போகலாம். இதில் நீங்கள் வெறும் பிக்காக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் இந்த இடத்துக்குலாம். ஷீல்டு எதுவுமே தேவைப்படாது. அதுங்க இதை நான் சொன்னதை நம்பி எதுவுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இப்போ ஹார்ட் கோரில் கீழே ஏதாச்சும் ஜாம்பி அடித்து லஷ்கேவுக்குள்ளே போய் ஜாம்பி அடித்து என்னால் தான் செத்துன்னு போட்டுருவீங்க நீங்கள். சரி ஓகே. மஷ்ரூம் ஐலாண்டு இங்கே இருக்கலாமா வேணாமா? ஐ திங்க் நம்ம இங்கே இருக்கலாம் தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்பாட் தான். எல்லாமே நமக்கு இங்கே வந்து கிடச்சிரும் ஈஸியாக. கீழே அண்டர் கிரவுண்டில் டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வேறு மேலே ஃபுட்டுக்கு ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மஷ்ரூம்ஸ் அடிச்சுக்கலாம். லெதருக்கும் பஞ்சம் இல்லை. சுகர் கேன்ஸ் இப்போ எடுத்துட்டேன். இந்த பாருங்கள் ரெவைனு ஜாலியாக போகலாம் உள்ள. சர்வரில் கீப் இன்வென்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா அவள் தான் நீங்கள் தான் ஃபுல்லாக. எந்த இடத்துல நான் வீடு கட்ட போகிறேன்னா வீடு கட்ட போகிறதில்ல ஸ்டார்டர் பேஸ் அவள் தான். இங்கே படுக்கையை போட்டுரும். கிராஃப்டிங் டேபிள்ப்பா நல்ல வேலை அங்கே வந்து சாப்ளிங் எடுத்துகிட்டு வந்தேண்ணா. இல்லாட்டி இன்னும் நான் மறுபடியும் இங்கே போயிடணும் அவ்வளோ தூரம். இதுதாங்க வெறுப்பு. இதில் கரெக்டாக வராது நம்ம கரெக்டாக வச்சாலுமே. வேறு என்ன தேவைப்படும்? சாப்ளிங் இப்போ ப்ளேஸ் பண்ணிடும். அப்போ தான் நமக்கு உட்டு இல்லை. உட்டு சுத்தமாக இல்லை. இங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லைன்னா அங்கே போய்ட்டு மறுபடியும் உட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அது வெறுப்பு. அது வேறு என்ன தேவைப்படும்? பிக்காக்ஸ் இருக்குது. கொஞ்சம் டார்ச் மட்டும் பண்ணிவிட்டு மைனிங் போயிடலாம். முடிஞ்சால் இந்த எபிசோட்லேயே அயனு டைமண்ட்லாம் எடுக்க மாட்டேன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அயன் எடுத்துருவோன்னா டைமண்ட் டவுட்டு தான். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கைஸ் இருக்கும். வெளில வந்தோன்னா அவள் தான் லெதராக மாறிடும்லாம். ஆனால் என்ஷான்மெண்ட் டேபிளுக்கு வந்து புக்ஸு செய்ய லெதர் தேவைப்படும். சுகர் கிளான் ப்ளேஸ் பண்ணணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தண்ணி பார்த்தனேண்ணா. அயன் 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 இந்த கேவில் ஐ திங்க் அயன் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக இருக்குது. அயன் நிறைய தான் இருக்கும் இங்கே. பார்ப்போம் நமக்கு எவ்வளோ அயன் கிடைக்குதுன்ட்டு. ஒரு நிமிஷம் கைஸ் நான் வந்துடுறேன். ஆரம்பிக்கலாம் கைஸ். மறுபடியும் ஒரு சின்னதாக மெசேஜ் வேறு ஃபோனில் வந்துச்சு. அதான் ஃப்ரெண்டு பண்ணியிருந்தோம். சாரி நாடா இது அயனே கிடைக்க மாட்டேங்குது. ஆர்ச் வேறு கம்மியாக இருக்குது. லாவா இருக்குது. இதோ அங்கே அயன் பார்த்துட்டேன். ஜார் அயன் பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு டைமண்ட் மைனிங்க்கு எங்கன்னா போவோம் நம்ம. இந்த லாப்பிஸ் பக்கத்துலலாம் இருக்குன்றாங்க. அதெல்லாம் உண்மையா? டைமண்ட்ஸ் லாப்பிஸ் பக்கத்தில் இருக்குன்றாங்க. நல்லா சவுண்டு தண்ணி. ஓ டீப் சைட்டா? அயனா அது? ஆமாம் எடுப்புமா. நைட் ஆக போகுது. மஷ்ரூம் பேல் தான் இருக்குது. நாயம் பேக்கணும். நான் ஒரு 1 ஸ்டாக் அயன் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். பை கைஸ். மேலே வந்துட்டேன். கிடச்ச லூட் வந்து பார்த்திங்கன்னா இதான். சாரி கோல்டு வச்சுருக்கேன் பார்த்தேன். ஒரு ஸ்டாக் அயனு 3 எக்ஸ்ட்ரா 3 இருக்குது. அப்புறமா 14 கோல்டு இருக்குது. அவ்வளோ தான். அப்புறமா ஒரு அயன் பிக்காக்ஸ் ஒன்று பண்ணேன் கைஸ்ண்ணா. அது கோல்டு எடுக்க பண்ண அது உடஞ்சிருச்சு. புதுசு பண்ணேண்ணா. டைமண்ட் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சா. அதான் கண்ணு தெரியல. டார்ச் வேறு வெறும் 8 தான் இருந்துச்சு. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இந்த இடத்த லைட் பண்ண இல்லாட்டி மறந்துடும் இது எங்கே இருக்குன்ட்டு. அதான் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் இப்போ நம்ம வந்து இதில் கோல்டு இருக்கா? அயனை ஸ்மெல்ட் பண்ண போட்டுடலாம். இன்னும் ஃபர்னஸ் பண்ணலாமா? கரெக்டாக 8 இருக்குது. அது இந்த இருக்குது. ஃபர்னஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் போட்டு இதில் பாதி எடுத்து இதுலேயும் பாதி எடுத்து இங்கே போட்டுடலாம். அதுதான் ஸ்மெல்ட் ஆகட்டும். நமக்கு ஒரு கம்போஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். போன் மில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா இங்கே வந்து வளர்றது எல்லாமே ஸ்லோவாக தான் வளரும். இந்த வீட்டு அதெல்லாம் ஸ்லோவாக வளருமா, அதனால் கொஞ்சம் போன் மில் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு தோணுது. போன் மில் வந்து நம்ம போனை தான் எடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கம்போஸ்டர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். அது எப்படி பண்ணணும் நான் சொல்லிட்டேன். ஸ்லாப் தானே பண்ணணும். ஐயோ அதுதான் தெரியல எனக்கு. ஐ திங்க் ஸோ. சாரி எஸ், ரெசிபி மறந்துச்சு. ஓ எக்ஸ்ட்ரா வேணுமா? நினச்சேன்டா. இப்போ வந்து தான் ஆகணும். வந்துருச்சு. இதை நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கெல்ப் எடுக்க போகிறோம். நான் அப்போவே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், மறந்துட்டேன். இந்த மாதிரி இடத்துக்கு வருவோம்னு எதிர்பார்க்கலையே. சுகர் கிளானை வந்து இப்போதைக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம். அப்புறமா இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய்ப்போம். ஓடாத முடியல, மூச்சு முட்டி செத்துடக்கூடாது. அப்புறம் மொத்த பொருளும் போயிடும் கஷ்டப்பட்டு எடுத்தது. நிறைய கல்ப் இங்கே இருக்குது. இங்கே போட் எடுத்துகிட்டு வந்துருக்கணும்னா போட்டில் டால்ஃபின்ஸு ஸ்பீட் பண்ணியிருப்பாருங்க நம்மளை. தேங்க்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டால்ஃபின்ஸ். இங்கே இருக்குது. இங்கே இருந்தால் நம்ம கெல்ப்லாம் எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு உடச்சி விட்டு மேலே போயிட வேண்டியதான். போடா போடா போடா, செத்துரோடா டேய் போடா. செத்துட்டேன் கன்ஃபார்ம். இல்லை வந்துட்டேன், அவ்வளோதான். போட்டு எடுத்துகிட்டு வந்தானு தெரியலையே. வச்சுருக்கேன் போட்லேயே வந்துருந்தேன். நான் எதுக்கு போட் எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னேன்னா, இங்கே பாருங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். என்னடா இது இவ்வளோ தான் வந்திருக்கு, இவ்வளோ நேரம் வந்துச்சு. நிறைய அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து போடா உள்ள. வீடியோ லென்த்து போடுவேன் நான் லென்த்தாக தான் போடுவேன் எப்பவுமே. ஏன்னா நான் வந்து நிறைய விளையாடுவேன்னா, அதனால் லென்த்தாக போட்டு தான் இது பண்ணுவேன். மறுபடியும் மூச்சு முட்டுது. இந்த தண்ணி உள்ளே போனால் மட்டும் இது வெறுப்பு ஐஸு. இனிமேலாச்சும் ரெகுலராக வீடியோ போடுவேனான்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஸ்கூல் படிக்கிற பையன். நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும், எக்ஸாம் வேறு வருது. நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவு தானடா, அப்படியாண்டா இப்போ 4:30 மணிக்கு வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. காலையிலேருந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அதனால தான் இப்போ வந்து உட்காந்துட்டேன். எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். ஒரு 3.5 ஸ்டாக் இருக்குது. 3 ஸ்டாக் 10 இருக்குது. இந்த டேப் டு ஓப்பன் சேட் இது எதுக்கு இருக்குன்னே தெரில. வெறும் பேத்துது. இது முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு vlog சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் நான் ஆரம்பிக்க மாட்டேன், ஆனால் எங்கள் வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு இது ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். சுகர் கேன் எடுத்துகிட்டே போயிடும். ஒன்று கூட வளரும் தான் இங்கே வச்சுட்டு போகணும். சரி, ஃபுட்டுக்கு வேறு ரெடி பண்ணுமே. ஐயோ வீட் சீடு எடுத்துகிட்டு வரலண்ணா. வீட் சீடெல்லாம் வெறும் போன் மில் வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி நான் நாளைக்கு போயிடுறேண்ணா. நாளைக்கு மீன்ஸ் மைன்கிராஃப்டில் நாளைக்கு. ஆமாம்ல இதுதான் இது இருக்கே. இது இருக்கும்போது எனக்கு எதுக்கு வீட்டு. ஆனால் ஷீப்பெல்லாம் அங்கேன்னு பிடிச்சிட்டு வரப்போண்ணா. நீங்கள் ஏதாச்சும் ட்ரேட் ஸ்பான் ஆகிறானான்னு பார்ப்போம். ஸ்பான் ஆனானா அவன்கிட்ட வந்து அந்த லீடை பிடிச்சிட்டு போயிட்டு போட்டில் கட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம். நம்ம மாப் ஃபார்ம் வேறு ஒன்று கட்டணுமா? இதுதான், இதுக்கு தானே இது எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்கு வந்தாலும் மறந்துட்டேன். ஆனால் இது ரொம்ப கம்மியாக வருங்க ஸ்கெல்ப்பில். பாருங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு போன் மில்லு. அது கூட கையில் கிடச்சிருக்கோம். ஒரு ஸ்டாக்குக்கு எனக்கு ஒரு 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 3 தானா? 3 வந்திருக்கு. 3 தான் கிடைக்கிது. ஒரு ஸ்டாக்குக்கே 3னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு பார்த்துவோம் ஹெல்ப்பை.
நீங்கள் என்ன மாதிரி யாராச்சும் விளையாடுவீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் இப்படி தான் ப்ரோ. அது மாதிரி ஃபார்மிங்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சாம்பிளிங் விழுந்திருக்கா? டேய் சாப்ளிங் இல்லைடா. ஐயோ ஸ்லாப்பிங் இல்லைன்னா அவள் தான் என் கதை முடிஞ்சிருமே. பரவாயில்ல, நான் போக தானே போகிறேன். அப்படி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? கோல் தேவையே அதுக்கானது போதும். இப்போ அதுக்கு இருக்குது, அதை வச்சு ஒரு ஆர்மர் மட்டும் பண்ணிக்கிட்டு உள்ளே இறங்கிடும். ஹெல்மெட்டு செய்யணும், பூட்டு செய்யணுமோ? பூட்டு செய்யணும். கொஞ்சம் பூட்டு இப்படி தானே செய்வாங்க. போட்டுனா ஷீல்டு தேவைப்படுமா? இங்கே ஷீல்டு தேவைப்படாது. ஷீல்டு தேவைப்படாது. பிக்காக்ஸ் இருக்குது, ஸ்வாடு தேவைப்படாது, ஆக்ஸும் தேவைப்படாது. கோல் காலி. இப்போ கோல் எங்கே இந்த இது கிடைக்குமா கோல்? என்கிட்ட இன்னொரு கொழுப்புன்ற கெல்ப் இருக்கு என்கிட்ட. இதையும் போன் மில் ஆகிட்டு போயிடலாம் அப்படியே. ஓ இதுவே 7 நிமிஷம் வந்துருச்சா? டைமண்ட்ஸ் வேறு எடுக்கணுமே. நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். போன் சரிப்பா. இல்லை வீடியோ இதோட முடிச்சிக்கலான்ட்டு இருக்கேன். நான் டைமண்ட்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் எடுக்கிறேன். நீங்கள் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கோம், ஒரு பெட்டு பண்ணியிருக்கோம், கோல்டு அயன்லாம் எடுத்துருக்கோம், ஆர்மர் பண்ணிட்டோம், ஷீல்டு பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சிடலாம். என்னடா வரலையா? வா, ஒரு ஷீல்டை மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுப்போம் நம்ம. அவ்வளோதான் கைஸ். இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ வரணுன்னா கமெண்ட்டில் வந்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. அப்போ தான் நான் போடுவேன், இல்லாட்டி போட மாட்டேங்குமே. அப்போ தான் சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்துக்காதீங்க, போடுவேண்ணா. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இதோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நான் போயிட்டு வரேன். பை கைஸ்.